தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக வார இதழ் ஒன்றுக்கு உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. இதற்கு புசி ஆனந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் வழிகாட்டுதலின்படி அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிபெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருகிறது. இந்த நிலையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி மாற்றத்துக்கான ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் வகையில் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற முரண்பட்ட தகவல்களை புதுச்சேரியில் வார இதழ் ஒன்று செய்தியாக வெளியிட்டுள்ளது. இந்த வார இதழில் வெளியான செய்தி முற்றிலும் தவறானது. அது அடிப்படை ஆதாரமற்றது. இதுபோன்ற வதந்திகளை பரப்பும் ஊடகத்தின் பொய்யான செய்திகளை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள். கூட்டணி தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் புதுவை மாநிலத்தில் எந்த கட்சியை சேர்ந்தவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுவை மாநில பொறுப்பாளர்களின் விவரங்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விரைவில் அறிவிப்பார். தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தாவேக தலைவர் விஜயின் முடிவே இறுதியானது. எனவே பொதுமக்களை குழப்பும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாக யூகத்தின் அடிப்படையில் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் கேட்டுக்கொள்கிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க இருப்பதாகவும் இது தொடர்பாக திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தன. இதனிடையே திமுகவை எதிர்க்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார். அவர் மறைமுகமாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் புதுவை மாநிலத்தில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்க உள்ளதாக தவறான தகவல் வெளியானதாக கூறப்படுகிறது.